ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्रद्धावान् लभते ज्ञानं तत्परः संयतेन्द्रियः ज्ञानं लब्ध्वा परां शान्तिम् अचिरेणाधिगच्छति। भगवान श्री कृष्णர் அருளியுள்ள இந்த பகவத்கீதையில மிக முக்கியமான ஸ்லோகங்கள்ல இதுவும் ஒன்று என்று சொல்லலாம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதற்கு முந்தின ஸ்லோகத்துல அந்த ஞானத்தின் பெருமை, ஞானம் தான் இந்த உலகத்திலேயே எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துகிறதுன்னு சொன்னார் இல்லையா. சரி, அந்த ஞானத்தை எப்படி அடையிறது அப்படின்னா, குருமுகமாக போய் சாஸ்திர விசாரம் பண்ணணும். அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ரீ ரிக்விசைட் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஸ்ரத்தாவான் ஞானம் லபதே. லபத்தேனா பெறுகிறான், ஞானம் லபதே ஞானத்தை பெறுகிறான். யார் ஞானத்தை பெறுகிறான்? ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தையை உடையவன். இந்த ஸ்ரத்தா என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு பண்பு. சாதன சதுஷ்டய சம்பத்திலேயே ஸ்ரத்தா என்பது மிக முக்கியம். அதாவது சாஸ்திரங்கள் சொல்வதும் குருநாதர் சொல்வதும் பொய் இல்லை. எனக்கு அது புரியாம போகலாம், என்னுடைய சிற்றறிவுக்கு அது எட்டாம போகலாம், எனக்கு தெளிவு தேவைப்படலாம். ஆனா அதெல்லாம் பொய் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வரக்கூடாது. எனக்கு புரிகின்ற வரை, புரிந்த பிறகு அது அறிவாகிடும். புரிகின்ற வரை நான் அதை நம்பணும் இல்லையா. அந்த நம்பிக்கை, நம்பிக்கைங்கிற வார்த்தை கூட ஒரு ஃபீபிள் டிரான்ஸ்லேஷன் தான் சுவாமிஜி சொல்லுவாங்க. ஏன்னா ஃபெய்த், பிலீஃப், ட்ரஸ்ட், இப்படி பல வார்த்தைகள். ஸ்ரத்தா, ஸ்ரத்தானா எப்படி நம்ம கண்ணுல நமக்கு எவ்வளவு ஸ்ரத்த இருக்கு, ஏன் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிறோம் இல்லையா. அது மாதிரி சாஸ்திரத்தை ஒரு முக்கியமான பிரமாணமாக ஏற்று, ஆறாவது கண்ணா, அதை ஆறாவது இந்திரியமா அதை அக்செப்ட் பண்ணுமா. 6th சென்ஸ் ஆர்கன். சாஸ்திரம் ஒருபோதும் பொய் சொல்லாது. எனக்கு புரியாம இருக்கலாம், சாஸ்திரம் பொய்க்காது அப்படிங்கிற விஷயம். என்னது வேத வாக்கு அப்படி சொல்றோம் பாத்தீங்களா. நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. 4 மறை தீர்ப்பு. அம்பிகை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம்னு சொல்றார் பாரதியார். ஆக ஸ்ரத்தாவான், முதல்ல என்னன்னா ஸ்ரத்தை இருக்கணும், குரு கிட்ட ஸ்ரத்தை இருக்கணும். அதாவது நிறைய இடத்துல வருது கீதையிலே, அந்த குறை கண்டுபிடிக்கிறது, அசூயான்னு இருக்கு இல்லையா. நீங்க சொல்றத இந்த பாயிண்ட்லாம் நான் அக்செப்ட் பண்றேன், இதெல்லாம் அக்செப்ட் பண்ண, அப்படிலாம் கூட சொல்லக்கூடாது. புரியல அப்படின்னா அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தலாம். தாராளமா குரு கிட்ட போய் சுவாமி எனக்கு இது புரியலன்னு சொல்லிட்டு கேட்கறது வேற. ஆனா நான் அதை ஒத்துக்க மாட்டேன், இது பொய், இது ஹம்பக், இது வெறும் காக் அண்ட் புல் ஸ்டோரி அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஸ்ரத்தை இருக்கேன்னா அது பொய்யா இருக்க முடியாது. ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தை இருக்கணும். அதுல நல்ல ஒரு ஆழமான உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். ஸ்ரத்தா சூக்தம்னே இருக்கு வேதத்துல. ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம்னே பகவான் பின்னாடி 17ஆம் அத்தியாயத்தை சொல்றார். அவன் எப்பேற்பட்ட ஸ்ரத்தை உடையவனா இருக்கணும், அப்படித்தான் மனிதனுடைய பர்சனாலிட்டியே ஸ்ரத்தையை டிபெண்ட் பண்ணி தான்ப்பா இருக்கு. அவனுக்கு அதாவது எந்த விதமான நம்பிக்கைகள் நம்மை வழி நடத்துகின்றனவோ அதுபடிதானே நம்ம வாழறோம். நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரத்தையின் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஸ்ரத்த மட்டும் போருமானா தத் பரஹா, தத் பரஹனா மேலான குறிக்கோளாகிய அந்த மெய்ப்பொருளை உணர வேண்டும், இந்த மெஞ்ஞானத்தை பெற வேண்டும். இதுல மனசை குறிக்கோளை வச்சிருக்கணும். அதுல ஒரு நிஷ்டா, அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். எனக்கு ஸ்ரத்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் போக குரு கிட்ட படிக்கிறோம்னா தொடர்ச்சியா கன்சிஸ்டண்டா தத் பரஹா அப்படின்னா அதை ஒரு மேலான லட்சியமாக குறிக்கோளாக கொண்டிருத்தல். நல்ல ஸ்ரத்தை இருக்கு, நன்றாக ரெகுலராகவும் கிளாஸ்க்கு வரான், எல்லாமே புரிஞ்சுக்கிறான், சின்சியரா இருக்கான். ஆனாலும் இவனுக்கு பரிபூர்ணமா ஞானம் நன்றாக ஒர்க் பண்ணணும்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸ்திதப்பிரஞ லட்சணத்திலே பகவான் சொன்னார், என்னது? இந்திரிய நிகிரகம். சம்யதேந்திரியக, நன்றாக இந்திரியங்களை கட்டுக்குள் வைத்தவன். ஏன்னா இந்த இந்திரியங்களை நம்ம சரியா கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு சொன்னா, இதுல நமக்கு ஒரு மாஸ்டரி, ஒரு நெறிப்படுத்துதல் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம பெற்ற ஞானம் எல்லாம் அப்படியே ஓட்டை குடத்துல விட்ட தண்ணி மாதிரி போயிடும். ஞானம் இருக்கும் ஆனா பிரயோஜனம் கொடுக்காது. பலனடையணும், அதை பலவத்தா இருக்கணும். ஞானம் உரிய மோட்சமாகிய பலனை கொடுக்கணும். இந்த 3 கண்டிஷனை நம்ம மறக்கவே கூடாது வாழ்க்கையில. ஸ்ரத்தை இருக்கணும், அதுல நிஷ்டை, அதான் தத் பரஹா, மேலான குறிக்கோளாகி அதை நன்றாக பிடித்துக்கொள்ளணும். அதாவது உலகத்துல இருக்கிற பற்றெல்லாம் விட்டு பகவானையே பற்றற்றான் பற்றினை பற்றுகன்னு அவரை பிடிச்சுக்கணும். சம்யதேந்திரியக, நல்ல இந்திரிய நிகிரகம் உடையவர்களாக, புலனடக்கம் மிக்கவர்களாக இருக்கணும். புலனடக்கம் இருக்கணும், இறைவனையே குறிக்கோளாக பற்றி இருக்கணும், இறைவன் மீதே பற்று, ஆழ்ந்த நம்பிக்கை, அன்பு எல்லாம் வச்சிருக்கணும், பக்தி வச்சிருக்கணும். இறைவன், குரு, சாஸ்திரம் இதிலேயே மனசை ஊறி வச்சிருக்கணும். பாக்கி எல்லா விஷயமும் செகண்டரியா இருக்கணும். வாழ்க்கையில இதான் பிரதானம் அப்படின்னு இருக்கணும். அதுக்கும் ரொம்ப அடிப்படையா ஸ்ரத்தை இருக்கணும். குருவும் சாஸ்திரங்களும் சொல்றது பொய் இல்லை அப்படின்ற ஆழமான ஸ்ரத்தை, இது 3ம் இருந்தா அவனுக்கு
ஞானம் லபதே. ஸ்ரத்தாவான் தத்பரஹ சம்யதேந்திரியஹ ஞானம் லபதே. ஞானத்தை அடைந்து விடுகிறான். ஞானம்னா என்ன? மெய்யறிவு, தன்னை பற்றிய தெளிந்த மெய்யறிவு, உண்மையை உணர்ந்து விடுகிறான். சரி, உண்மையை உணர்ந்ததுனால என்னப்பா? அவனுக்கு என்ன நெத்தியில ஏதாவது அவனுக்கு தனியா உலகத்துல என்னது ஞானி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுக்க போறாங்களா? என்ன நடைய ஞானத்தை கிடைச்சப்பறம் என்ன நடக்கணும்? ஞானம் லப்துவா, ஞானத்தை அடைந்தவுடன் பராம் சாந்திம் அதிகச்சதி, மேலான அமைதியை, அமைதியான ஆனந்தத்தை, நம்ம சொல்றோம் இல்லையா மோக்ஷம், மோக்ஷத்துக்கு தான் பராம் சாந்திம், மேலான அமைதி, வேறு எந்த விதமான எதனாலும் குலைக்கப்படாத அமைதி, வந்து போகாத அமைதி, மெய்யான அமைதி, சாந்தம் அப்படின்னு பிரம்மனுக்கு ஒரு லட்சணம் உபனிஷத்துல. அந்த மேலான அமைதியை அதிகச்சதி அடைகிறான். ரொம்ப நாள் ஆகுமான காலேனன்னு சொன்னாரே, அச்சிரேன, அச்சிரேன வெகு விரைவில். அதாவது ஞானம் வந்த மாத்திரத்துல மோட்சம் சித்திக்கும். ஞான நிஷ்டா எப்படி வரும்னா, ஸ்ரத்தை இருக்கு, நல்ல தத்பரக அதே குறிக்கோளா பிடிச்சிட்டு இருக்கான், புலநடக்கத்தோடு இருக்கான். அப்படிப்பட்டவன் சரியான பாத்திரம். நம்மளாம் அப்படிப்பட்ட பாத்திரம் ஆகணும்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பாத்திரத்தோட நம்ம ஞானத்தை பெறும்போது இட் வில் ஒர்க், இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ, எஸ் வேதாந்தா ஒர்க்ஸ் ஃபார் மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கன்விக்ஷனோட சொல்லுவோம், பெருமிதத்தோட சொல்லுவோம், கர்வத்தோட சொல்ல மாட்டோம். ஞானம் லப்துவா, ஞானத்தை அடைந்து ஹபாடா அப்படின்னு மேலான அமைதியை, இளைப்பாறுதல்னு சொல்றோம் பாத்தீங்களா, உண்மையான இளைப்பாறுதல். பாக்கியெல்லாம் வந்து போற ரிலாக்ஸேஷன் இல்லை, எப்பொழுதுமே மனசுல இடைவிடா நிறை உணர்வுன்னு சொல்வாரு. அந்த பராம் சாந்திம் அச்சிரேன அதிகச்சதி, வெகு விரைவில் அடைந்து விடுகிறான். க்ஷிப்ரம், வெகு விரைவில் அடைந்து விடுகிறான் என்று பகவான் உறுதி கூறுகிறார் இந்த ஸ்லோகத்துல. ஆக நாம் அனைவரும் ஸ்ரத்தா பக்தியுடன் நன்றாக பகவானை பற்றி கொண்டு புலனடக்கம் பயிற்சியும் நன்று மேற்கொள்வதற்கு பகவான் அனுகிரகம் செய்யட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.